So hi, hello all, welcome to our channel. In this video, we are going to see about the topic of important information that are given in the 10th standard Tamil Nadu government books. So these important informations are mainly used for the TNPC Drug Inspector, Group 1, 1A, 2, 2A and 4 Group 4 exams. So if we covering the basics, this like important informations, we can easily score up to 5 marks in TNPC exams. So moving on to the video, the first one is the trench warfare. Trench warfare யூஸ்வலா இந்த warfare மீன்ஸ் என்னன்னா போர்க்களத்தில். அந்த போர்க்களத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பதுங்கு குழி ஒன்று ஏற்படுத்துவாங்க. அந்த பதுங்கு குழியில என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வந்து ஃபுட்டு அக்குமினேஷன் அண்ட் ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ் வந்து அங்க வந்து கண்டினியூஸா வந்து ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ் வந்து அரேஞ்ச் பண்றது. அண்ட் தென் மெயில் எதனா இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் அபவுட் த வார் எதனா வந்துச்சுன்னா இந்த பதுங்கு குழியில இருந்துட்டு உங்களுடைய படை வீரர்கள் வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த ட்ரென்ச் வார்ஃபேர் வந்து இருந்தது. அண்ட் தென் பாலஸ்டைன் லிபரலைசேஷன் ஆர்கனைசேஷன். இந்த பாலஸ்டைன் லிபரலைசேஷன் ஆர்கனைசேஷன் வந்து ஷார்ட் ஃபார்மா என்ன சொல்றாங்கன்னா PLO. இது வந்து அம்பர்லா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனா வந்து இது வந்து ஆக்ட் ஆகுது. இந்த அம்பர்லா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் கீழே வேர்ல்டு பாலஸ்டைன்ஸ் எல்லாருமே இதுல வந்து கவர் ஆவாங்க. ஸோ இந்த பாலஸ்டைன் லிபரலைசேஷன் ஆர்கனைசேஷன் ப்ரீவியஸா என்னவா இருந்ததுன்னா கிளாண்டஸ்டைன் ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட்ஸா இருந்தது. ஸோ இந்த பாலஸ்டைன் இந்த கிளாண்டஸ்டைன் ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து ஃபர்தரா தான் இது பாலஸ்டைன் லிபரலைசேஷன் ஆர்கனைசேஷனா மாறிச்சு. அது எப்போ மாறிச்சுன்னா 1964 மாறிச்சு. இதோட ஃபவுண்டர் அண்ட் ப்ராமினன்ட் லீடர் யார் பார்த்தீங்கன்னா யாசர் அரஃபாத். ஸோ பாலஸ்டைன் லிபரலைசேஷன் ஆர்கனைசேஷன் ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு சொல்றாங்க, PLO சொல்றாங்க. இது ஒரு அம்பர்லா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஆல் த பாலஸ்டைன்ஸ் வந்து கவர் பண்றது. ஸோ எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக இந்த PLO. ப்ரீவியஸா இது என்ன சொன்னாங்கன்னா கேண்டல்ஸ்டைன் ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட் சொல்றாங்க. அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் யாசர் அரஃபாத் இவருக்கு கீழே தான் இந்த பாலஸ்டைன் லிபரலைசேஷன் ஆர்கனைசேஷன் வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு 1964. அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ பெரஸ்ட்ராய்கா. ஸோ இந்த பெரஸ்ட்ராய்கா அண்ட் கேலஸ்னோஸ்ட். ஸோ இது ரெண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஸோ இந்த பெரஸ்ட்ராய்கா மீன்ஸ் ரீஸ்ட்ரக்சரிங். அதாவது ஆல்ரெடி ஒன்று வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்ஸ் இருக்கும். அது வந்து பீப்புள்ஸ் அந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு ஹார்ட்ஷிப் வந்து கொடுக்குது. ஸோ அந்த இதுல இருந்து பீப்புளுக்கான பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த ரீஸ்ட்ரக்சரிங் கொண்டு வராங்க. அண்ட் தென் கேலஸ்னோஸ்ட் இட் இஸ் ஓப்பன்னஸ். ஸோ இந்த ரெண்டு ரிஃபார்ம்ஸ் எப்போ கொண்டு வராங்கன்னா 1980s கொண்டு வராங்க. இன் 1964 எது கொண்டு வராங்க, பாலஸ்டைன் லிபரலைசேஷன் ஆர்கனைசேஷன் கொண்டு வராங்க. இன் 1980sல இந்த பெரஸ்ட்ராய்கா அண்ட் கேலஸ்னோஸ்ட் இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த பெரஸ்ட்ராய்கானா என்ன சொல்றோம், ரீஸ்ட்ரக்சரிங் சொல்றோம். அண்ட் தென் கேலஸ்னோஸ்ட்னா என்ன சொல்றோம், ஓப்பன்னஸ். ஸோ இந்த ரெண்டு ஐடியாலஜிக்கல் ப்ரோக்ராம் யார் கொண்டு வராங்கன்னா மிக்கைல் கோபர்ச்சேவ். ஸோ இந்த மிக்கைல் கோபர்ச்சேவ் தான் என்ன பண்றாங்கன்னா இப்ப இருக்க ரஷ்யா, அதாவது ப்ரீவியஸா என்ன சொல்றாங்கன்னா சோவியத்னு சொல்றாங்க, சோவியத் யூனியன் சொல்றாங்க. ஸோ அங்க வந்து என்னன்னா எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து வீக்கண்டா இருந்தது பிஃபோர் 1980s. ஸோ அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எக்கனாமிக் க்ரோத் நம்ம ஒரு வந்து எக்கனாமிக்லி டெவலப்டு கண்ட்ரியா மாறதுக்காக என்ன வரும்னா ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப் தான் இந்த பெரஸ்ட்ராய்கா அண்ட் கேலஸ்னோஸ்ட். ஸோ இந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது என்னன்னா பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது என்ன அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்கனாமிக்கலி லேக்ல இருந்து அவங்க வந்து விடுபட்டு அவங்க வந்து கேபிட்டலிஸ்ட் வேர்ல்டுக்கு வந்து டெவலப்டா மாறுறதுக்காக ஒரு ஃப்ரண்ட் லைனர் ஐடியாலஜின்னு சொல்றாங்க. அண்ட் தென் கேலஸ்னோஸ்ட் மீன்ஸ் இட் இஸ் த ஓப்பன்னஸ். இந்த டேர்ம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஆர் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. ஸோ இட் இஸ் ஐடியாலஜிக்கலி ஓப்பன்னஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை த மிக்கைல் கோபர்ச்சேவ். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் யாரு கொண்டு வராங்கன்னா மிக்கைல் கோபர்ச்சேவ் என்றது கொண்டு வராங்க. சேம் இயர் 1980sல கொண்டு வராங்க. ஸோ இதுல வந்து என்னன்னா இந்த பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்ல ஏதாவது ஒரு கிரிட்டிசைஸ் வந்து ஏற்படுச்சு, அல்ல இதுல வந்து ஏதாவது ஒரு டிராபேக்ஸ் இருந்தா பீப்புள்ஸ்ல இருந்து ஒரு கிரிட்டிசைஸ் வந்து கொண்டு வராங்க. அந்த கிரிட்டிசைசஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்னா இது வந்து அவங்களோட ஓப்பன்னஸ் தான் வந்து அவங்கள்ட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அதுல எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக தான் இந்த கேலஸ்னோஸ்ட் ஐடியாலஜி கொண்டு வராங்க. ஸோ மிக்கைல் கோபர்ச்சேவ் 1980sல என்ன கொண்டு வர ரெண்டு ஐடியாலஜி கொண்டு வராரு. அது ஒன்று வந்து பெரஸ்ட்ராய்கா அண்ட் ஒன்று வந்து கேலஸ்னோஸ்ட். ஸோ இது ரெண்டும் எதுக்குன்னா சோவியத் யூனியன்ல எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதுக்காக இது வந்து கொண்டு வந்து. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஹெல்முட் கோல். ஸோ இவர் வந்து என்னன்னா வெஸ்ட் ஜெர்மனியோட சான்சலராக இருக்கிறாரு. எந்த பீரியட்ல 1982 to 1990. ஸோ ப்ரீவியஸா என்ன இயர் பார்த்தோம், 19
1964ல வந்து என்னன்னா பாலஸ்டைன் லிபரலைசேஷன் ஆர்கனைசேஷன் பார்த்தோம். அண்ட் 1980ஸ்ல என்ன பார்த்தோம், இந்த மிக்கேல் கோபர்ஜியோவ் வந்து என்னன்னா டூ ஐடியாலஜிக்கல் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வராரு, எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வந்து டெவலப் பண்றதுக்காக. அண்ட் 1982ல பாத்தீங்கன்னா 1982 டு 1990, அதாவது 8 இயர் டேர்ம் பீரியட்ல வந்து இந்த ஹெல்மெட் கோல் வந்து சான்சலர் ஆஃப் வெஸ்ட் ஜெர்மனி இருக்கிறார். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா ஈஸ்ட் ஜெர்மனி அண்ட் வெஸ்ட் ஜெர்மனி வந்து அந்த 1982க்கு முன்னாடி என்னன்னா டூ செப்பரேட் என்டிட்டிஸா இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து இன்டகிரேட் பண்றாரு. ஸோ இஸ் த ஃபர்ஸ்ட் சான்சலர் ஆஃப் யூனிஃபைடு ஜெர்மனி. அதாவது இந்த ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி இன்டகிரேட் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மனா இருக்கிறாரு. வித் த பிரசிடென்ட்ஷிப் ஆஃப், யார் பிரசிடென்ட்ஷிப்னா ஒரு பிரெஞ்சு பர்சன் இருக்கிறாரு, அவர் பேர் வந்து மிட்டரன் கோல்னு சொல்றாங்க. ஸோ ஹெல்முட் கோல் வந்து சான்சலர், அண்ட் தென் மிட்டரன் கோல் வந்து யாருன்னா பிரசிடென்ட். ஸோ இவங்க என்னன்னா ஒரு ஒரு ஐடியாலஜிஸ் கொண்டு வராங்க. அது என்ன, யூரோப்பியன் யூனியன் ட்ரீட்டின்னு கொண்டு வராங்க. அதுக்கு பேர் என்னன்னா மாஸ்ட்ரிச் ட்ரீட்டின்னு கொண்டு வராங்க. இது எதுக்காகனா யூரோப்பியன் யூனியன் அண்ட் யூரோ கரன்சி வந்து டெவலப் பண்றதுக்காக இவர் வந்து கொண்டு வராங்க. ஸோ பாலஸ்டைன் லிபரலைசேஷன் ஆர்கனைசேஷன் எப்போ பார்த்தோம், 1964ல பார்த்தோம். அண்ட் 1980ஸ்ல பார்த்தீங்கன்னா மிக்கேல் கோபர்ச்சோவ் வந்து ரெண்டு ஐடியாலஜிக்கல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராரு. அண்ட் தென் 1982 டு 1990, அதாவது 8 இயர் பீரியட்ல வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஹெல்மெட் கோல் வந்து இவர் வந்து ஈஸ்ட் ஜெர்மனி அண்ட் வெஸ்ட் ஜெர்மனி வந்து இன்டகிரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் சான்சலரா மாறாரு. அதுக்கப்புறம் வந்து பிரெஞ்சு பிரசிடென்ட் யாருன்னா மிட்டர்லாண்ட் கோல் இருக்கிறாரு. இவங்க ஒரு ட்ரீட்டி கொண்டு வராங்க, அதுதான் மாஸ்ட்ரிச் ட்ரீட்டி. இது எதுக்காகனா யூரோப்பியன் கரன்சி அண்ட் யூரோப்பியன் யூனியன் இது ரெண்டு இந்த டெவலப்மெண்ட்டுக்காக இவங்க வந்து கொண்டு வராங்க. அண்ட் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ பிரசிடென்ட் வில்சன். ஸோ இந்த பிரசிடென்ட் வில்சன் என்ன பண்றாருன்னா இவர் ஒரு 14 பாயிண்ட்ஸ் வந்து முன்மொழிகிறாரு. அந்த 14 இதுல எதுனா அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஒன் ஹைலைட்டட் வாஸ் என்னதுன்னா ஜெனரல் அசோசியேஷன் ஆஃப் நேஷன் for the purpose of affording mutual guarantees of the political independence and territorial integrity to make and small states alike. ஸோ இந்த பிரசிடென்ட் வில்சன் என்ன பண்றாருன்னா ஒரு 14 பாயிண்ட்ஸ் வந்து கொண்டு வராரு, 14 ஐடியாலஜிஸ் வச்சுக்கோங்களேன். அந்த 14 ஐடியாலஜிஸ்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஐடியாலஜி தான் இவர் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, ஸோ இங்க என்னன்னா மியூச்சுவல் கேரண்டிஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ எவ்ரி ஸ்டேட்டுக்கும் என்னன்னா பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும், டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி இருக்கணும். அந்தந்த ஸ்டேட்ஸ்க்கும் என்ன ஒரு டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி இருக்கணும். எதுக்காகனா ஃபார் த ஃபியூச்சர் க்ரோத்துக்காக இது வந்து இருக்கணும்னு சொல்றாங்க. இது யார் சொல்றாங்க, பிரசிடென்ட் வில்சன் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யா ரெவல்யூஷன் எப்போனா ரெவல்யூஷன் இன் ரஷ்யா வந்து இருக்கும்போது என்னன்னா இந்த பொயட்டிக் லைன்ஸ் வந்து பாரதியார் வந்து ஒரு பாட்டு பாடுவார். ஸோ இந்த ரஷ்யால ஒரு ரெவல்யூஷன் நடக்கும்போது என்ன அதை பத்தி ஒரு பாரதியார் வந்து ஒரு பாட்டு பாடுவாரு. ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எப்படி கேட்பாங்கன்னா கொஸ்டின், ரஷ்யால ரெவல்யூஷன் நடக்கும்போது இந்தியால இருந்து யாரு அதுக்கான ஒரு பாடல் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பேன். பாரதியார், பாரதிதாசன், பாவேந்தர், கல்யாண சுந்தரனார், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்து விச் ஒன் இஸ் த ரைட் ஒன் ஆப்ஷன், who sang the song during the revolutions that happened in Russia, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க கண்ண மூடி ஆன்சர் பண்ணலாம். அது யாருன்னா பாரதியார். ஸோ அந்த என்னன்னு பாருங்க, மதர் கேட் பவர் சுப்ரீம். ஸோ ரஷ்யால வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அண்ட் எக்கனாமிக் ஐடியாலஜி இருக்கு. ஸோ அதை பத்தி அவர் இன்ஸ்பயர் ஆகி இது வந்து இந்த சாங் வந்து பாடுறாரு. ஸோ அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஸோ இந்த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து யாரால இது வந்து ஃபவுண்டட் ஆஸ் த ஜெனரல் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன். ஸோ ஜெர்மன்ல ஒரு சர்டைன் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அந்த ஜெர்மன் அசோசியேஷனுக்காக ஒரு பார்ட்டி கிரியேட் பண்ணாங்க இந்த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. எப்போ கிரியேட் பண்ணாங்க, 23rd May of 1863. அங்க பார்த்தோம் 1964ல பார்த்தோம் பாலஸ்டைன் லிபரலைசேஷன் ஆர்கனைசேஷன் பார்த்தோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 1863 ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த ஏரியானா லைப்சிக் என்ற ஏரியால. ஸோ ஃபவுண்டர் வாஸ் த ஃபெர்டினண்ட் லசாலே. ஸோ இந்த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி எஸ்டிபின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. இதோட ஃபவுண்டர் யாருன்னா ஃபெர்டினண்ட் லசாலே. ஸோ இங்க வந்து ஆல்ரெடி என்ன பண்றாங்கன்னா ஜெர்மன் எலைட்லாம் வந்து என்னன்னா லேட் 19th செஞ்சுரியில என்னன்னா ஸோ சோசியலிஸ்ட் பார்ட்டி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த சோசியலிஸ்ட் பார்ட்டி என்ன பண்ணும்னா ஸோ அந்த பர்டிகுலர் சொசைட்டில இருக்கிற பூவரோ அல்லது அவங்க கீழே இருக்கிற அவங்களுக்கு கீழே ரேங்க்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னன்னா ஒரு சோசியல் த்ரெட்ஸ் காஸ் பண்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பார்ட்டி மோஸ்ட் ஆஃப் த அந்த சோசியல் ஈஸ்ட் பார்ட்டில என்னன்னா இந்த ஜெர்மன் எலைட் பீப்புள தான் இருப்பாங்க. ஸோ இது அப்போசிட் பண்றதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து ஃபவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 1945ல என்ன பண்ணுவாங்கன்னா
இந்த ஃபால் ஆஃப் ஹிட்லர், ஹிட்லர் தோத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து ரிவைவ், அதாவது மறுபடியும் எடுத்துட்டாங்க. ஸோ இட் வாஸ் த ஒன்லி சர்வைவிங் பார்ட்டி ஃப்ரம் த வெய்மர் பீரியட் வித் எ ரெக்கார்ட் ஆஃப் அப்போசிஷன் டு த ஹிட்லர். ஹிட்லர் இருக்கும்போது ஒரு அப்போசிஷன் பார்ட்டி கிரியேட் பண்ணது யாருன்னா ஃபெர்டினண்ட் லசாலே. எந்த பீரியட்னா 1863ல. அந்த பார்ட்டியோட பேர் என்னன்னா சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பிராவ்தா. ஸோ இந்த பிராவ்தா இதோட ரஷ்யன், இது வந்து பிராவ்தா இது எந்த நாட்டு மொழியோட பேரும் கேட்பாங்க. ரஷ்யா, அமெரிக்கா, ஜெர்மன் அண்ட் இட்டாலி, இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து சூஸ் த ரைட் ஒன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பிராவ்தா மீன்ஸ் இட் இஸ் த ரஷ்யன் வேர்ட் மீனிங் ட்ரூத். ஸோ இது வந்து என்னன்னா இந்த பிராதான்றது நமக்கு எப்படி தினமணி, தினத்தந்தி, அதுக்கப்புறம் த ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வருதோ அந்த மாதிரி ரஷ்யால ஒரு சோவியத் யூனியன் 1918 to 1991 இந்த பீரியட்ல வந்து ஒரு நியூஸ் லெட்டர் வந்து வெளியாகுது. அதுக்கு பேர் வந்து பிராவ்தா. ஸோ இந்த பிராவ்தா மீன்ஸ் ட்ரூத், அதாவது உண்மை. அந்த அங்க நடக்கிற செய்திகள் எல்லாமே என்னன்னா உண்மையா தான் வெளியிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீம்ல தான் இந்த டேர்ம் வச்சிருக்காங்க பிராவ்தா. ஸோ இது எங்கன்னா ரஷ்யா, ரஷ்யா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரூல் பண்ணும்போது என்னன்னா இந்த பிராதா என்று நியூஸ் லெட்டர்ல இருந்து விடுவாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா லெனின். ஸோ இந்த லெனின் வந்து எப்போ பான் பண்றாங்கன்னா 1890 இந்த மிடில் வால்கா எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் கீழே வந்து என்ன பண்றாருன்னா இந்த லெனின் வந்து 1870ல இருந்து இது பண்றாரு. ஸோ இவர் வந்து ஒரு பர்சன் வந்து ஐடியாலஜிக்கலா வச்சிருப்பாரு, ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சிருப்பாரு. அது யாருன்னா காரல் மார்க்ஸ். ஸோ இந்த காரல் மார்க்ஸோட ஐடியாலஜில இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த லெனின் என்ன பண்றாருன்னா த்ரூ மாஸ் ஆக்ஷன் மூலியமாக வந்து ஃப்ரீடம் வந்து அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வருது. ஸோ லெனின் கெயின் த சப்போர்ட் ஆஃப் ஸ்மால் மெஜாரிட்டி, அதாவது போல்ஷின்ஸ்டோவோ. ஸோ இந்த ஸ்மால் மெஜாரிட்டி பீப்புளோட ஆதரவு யார் பெறுறாங்கன்னா லெனின். எதனால்னா காரல் மார்க்ஸோட ஐடியாலஜி வந்து எடுத்து ஃப்ரீடம் காக இவர் வந்து சப்போர்ட் பண்றாரு இந்த ஸ்மால் மெஜாரிட்டி குரூப். ஸோ இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள், ஸ்மால் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்ன சொன்னா போல்ஷிவிக்ஸ்னு சொல்லுவாங்க, which further became as the Bolshevik party. ஸோ லெனின் வந்து என்னன்னா வெல் எஜுகேட்டட் ஃபேமிலியில பிறகுறாரு. இவரோட ஐடியாலஜிஸ் எங்க எடுக்கிறாங்கன்னா காரல் மார்க்ஸ் எடுத்து அதை என்ன சொல்றாருன்னா காரல் மார்க்ஸ் த்ரூ மாஸ் ஆக்ஷன் மூலியமாக வந்து ஃப்ரீடம் வந்து அட்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த ஃப்ரீடம் யாருக்கு தேவைப்படுதுன்னா அந்த ஸ்மால் மெஜாரிட்டி பீப்புளுக்கான போல்ஷின்டோவோ அவங்களுக்காக இந்த வந்து எஃபர்ட் போடும்போது என்ன ஆகுறாங்கன்னா இவர் வந்து என்னன்னா லீடரா மாறுறாரு. ஸோ ஃபவுண்டட் த போல்ஷிவிக் பார்ட்டி. ஸோ இவரோட அப்போனன்ட் மைனாரிட்டி இருப்பாங்க தெரியுமா, ஸ்மால் மெஜாரிட்டி அண்ட் இன் மைனாரிட்டி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மென்ஷிவிக்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இப்போ அமெரிக்கா கிட்ட நிறைய கோல்ட்ஸ் இருக்கு, அமெரிக்கா, சைனா இவங்கலாம் வந்து கொஞ்சம் அதிகமாவே கோல்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த நாட்டோட வெல் டெவலப்டு அதுக்காக கரன்சியோட டாமினேஷன் எதை பொறுத்து இருக்குன்னா கோல்டை பொறுத்து தான் இருக்கும். ஸோ இந்த கோல்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த நாட்டோட கரன்சியோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கோல்டு ஸ்டாண்டர்ட் இஸ் ஏ மானிட்டரி சிஸ்டம், அதாவது பணம் சுழற்சி முறையில இது வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து என்ன, வேற கண்ட்ரி கரன்சி ஆர் ஏ பேப்பர் மணி கேரிட் ஏ வேல்யூ டைரக்ட்லி லிங்க்டு டு த கோல்ட். ஸோ அந்தந்த நாட்டோட கரன்சியோ இல்ல மணியோ எது டைரக்டா லிங்க் ஆயிருக்குன்னா கோல்டுக்கு வந்து லிங்க் ஆயிருக்கு. ஸோ கோல்டு இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா கரன்சியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கோல்டு ஸ்டாண்டர்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து ஃபாசிசம். ஸோ இந்த ஃபாசிசம் இது என்னன்னு சொல்றாங்கன்னா இஸ் ஏ ரேடியல் அத்தாரிட்டோரியன். ஸோ இது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லுவாங்க இந்த ஃபாசிசம் சொல்றாங்க. ஸோ அல்ட்ரா நேஷனலிசம் characterized by a dictatorial power, forcible suppression of the opposition and strong regimentation of the society and of the economy, which came to prominence in the early 20th century in Europe. ஸோ இந்த ஃபாசிசம் எப்போ வருதுன்னா 20th century. 20th century என்னென்ன 1991ல to 2000. ஸோ இதுதான் 20th century சொல்றாங்க. ஸோ இந்த 20th centuryல ஃபாசிசம் வந்து ஒரு ரூலிங் முறை வருது. ஸோ இந்த ஃபாசிசம் என்ன சொல்றாங்கன்னா டிக்டேட்டர்ஷிப், அதாவது அதிகாரத்தின் துணிவு, அந்த அதிகார தோணியில வந்து அந்த ஆட்சி நடக்கும். அது இல்லாம ரேடிக்கல் அத்தாரிட்டோரியன் அல்ட்ரா நேஷனலிசம். ஸோ தனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வம் இருக்கும். அது இல்லாம என்ன ஃபோர்சிபிள் சப்ரஷன் ஆஃப் த அப்போசிஷன். அப்போசிட்ல ஏதாவது ஒரு பார்ட்டி வந்து நம்ம வந்து கேள்வி கேட்டாங்களோ அவங்க வந்து என்னன்னா என்ன ஏதுன்னு கேட்காம அவங்க வந்து சப்ரஸ் பண்றவாங்க. ஸோ இது பேர் தான் ஃபாசிசம் சொல்றாங்க. ஸோ அடுத்தது மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஹோ சி மின்
ஸோ இந்த ஹோச்சி மீன் இவர் யாருன்னா இவர் வந்து டாங்கிங் என்ற நகரத்துல வந்து பிறக்கிறாரு. ஸோ இவர் வந்து என்ன பண்றாருன்னா 21 ஏஜ்ல ஹி வென்ட் டு த யூரோப். அங்க என்னன்னா குக்கிங் ஒர்க் முடிச்சுட்டு லண்டன் ஹோட்டல்ல ஹி வென்ட் டு த பாரிஸ். ஸோ இந்த ஹோச்சின் மின் எங்க இருக்கிறாரு, டோங்கிங்ல வந்து பிறக்கிறாரு. இவர் வந்து என்ன பண்றாருன்னா அட் த ஏஜ் ஆஃப் 21 மீன்ஸ் யூஜி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அந்த ஏஜ்ல என்ன பண்ணுவாருன்னா ஹி வென்ட் டு யூரோப் போயிட்டு அங்க என்ன அங்க லண்டன்ல இருக்கிறது ஒரு குக்கா வேலை செஞ்சுவாரு. ஆஃப்டர் தட் குக்கா வேலை செஞ்சதுக்கு அப்புறம் பாரிஸ்க்கு போறாரு. பாரிஸ்ல தான் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸ் என்ன பண்றாருன்னா யூ கிவ் த வாய்ஸ் டு த பீப்புள் ஆஃப் வியட்நாம். ஸோ வாய்ஸ் ஆஃப் த வியட்நாம் பேர் வாங்குறாரு. எதுக்காக வியட்நாம் இண்டிபெண்டன்ஸ்க்காக இவர் வந்து வாய்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இவர் அதனை கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த வியட்நாம் நாட்டுல வந்து என்ன பண்றாங்கன்னா நியூஸ் லெட்டர் பேம்ப்ளெட்ல வந்து என்ன சொல்றாங்க, பிரெஞ்சு காலனிசம் ஆன் ட்ரையல் மேட் வெல் நோன் அஸ் த வியட்நாம் நேஷனலிஸ்ட். ஸோ இவர் வந்து என்னன்னா வியட்நாம் நேஷனலிஸ்ட் சொல்றாங்க. யாரு, ஹோச்சி மின் வந்து வியட்நாம் நேஷனலிஸ்ட் சொல்றாங்க. 1921ல என்ன பண்றாருன்னா ஹி பிகம் அஸ் த ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப் த பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஸோ இவர் வந்து ஒரு பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்றாரு, 1921ல ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ 2 years லேட்டர் வந்து he went to மாஸ்கோ. 21 இயர்ஸ்ல யூரோப் போறாரு. அண்ட் தென் வந்து லண்டன்ல குக் வேலை முடிச்சுட்டு பாரிஸ் போறாரு. பாரிஸ்ல நடக்கிற கான்ஃபரன்ஸ்ல தான் என்ன சொல்றாங்கன்னா வியட்நாம் இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு. அண்ட் தென் வந்து பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்றாரு 1921. ஆஃப்டர் அந்த பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா he learned revolutionary techniques. அங்க புரட்சியை எப்படி ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரெவல்யூஷனரி டெக்னிக்ஸ் வந்து கொண்டு வராரு. In 1925 he founded the revolutionary youth movement. ஸோ அந்த நாட்டுல வியட்நாம்ல இருக்கிற ஒரு நாட்டு மக்களை யூத்தை எப்படி எப்படிலாம் அவர்களை வந்து ரெவல்யூஷன் பண்ணி அங்க இருக்க வியட்நாம் எக்கனாமிக்கோ இல்ல அங்க இருக்க பாவர்ட்டியோ எப்படி டிக்ளைன் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் வந்து கொண்டு வரதுதான் யாருன்னா ஹோச்சி மின். ஸோ அண்ட் தென் அப்பார்த்தைட் இன் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த அப்பார்த்தைட் இன் சவுத் ஆப்பிரிக்கா, ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் நெல்சன் மண்டேலா வந்து நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ நார்த் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து பிளாக் பீப்புள் ஒயிட் பீப்புள் ரெண்டு கேட்டகரியே பிரிப்பாங்க. ஸோ இந்த பிளாக் பீப்புளுக்கு என்ன பண்ணா கோவிலுக்கு, அதுக்கப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயோ ஸோ இவங்க வந்து அலோவ் பண்றதுக்கோ இவங்க வந்து என்னன்னா செப்பரேட்டா வந்து ஏரியாவோட பிரிச்சு வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்றாருன்னா நெல்சன் மண்டேலாவுக்கு ஒரு ஆதங்கம் வருது. ஸோ எங்களே பாகுபாடு பிரிச்சு பாக்குறாங்க. தமிழ்நாட்டுல யாரு பாருன்னா பெரியார் பண்ணாரு. பெரியார் வந்து தீண்டாமை ஒழிப்பு, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு நீதி கட்சி வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு இவர் ஒரு முன்னோடி காரணமா இருந்தார். ஸோ இங்க நெல்சன் மண்டேலா என்ன பண்றாருன்னா 1951 ஆன்வர்ட்ஸ்ல என்னன்னா இவர் வந்து ஒரு லா வந்து என்ஃபோர்ஸ் பண்றாரு. ஸோ எங்களுக்கு தனி ரேசஸ் மூலியமா எங்களை வந்து செப்பரேட் பண்றாங்க, அது இனிமேல் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்றாருன்னா இவர் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் பீப்புள் இன் சவுத் ஆப்பிரிக்கா வுட் பி மீன் பிளாக் ரூல், அதாவது இனிமேல் நடந்தா பிளாக் ரூல்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் மேக் பண்றாரு. அதுக்கப்புறம் த ஏஎன்சி விச் ஃபவுண்ட் இன் த பிராக்டிஸ் ஆஃப் ரேசிசம் வாஸ் பேன் அண்ட் இட் லீடர் நெல்சன் மண்டேலா வாஸ் புட் பிஹைண்ட் இன் த பார்ஸ். ஸோ இந்த ஏஎன்சி பார்ட்டி இவர் கிரியேட் பண்ணி இந்த ரேசிசம் எதிர்த்து இவர் போராடுறதுனால என்ன பண்றாருன்னா இவர் வந்து ஜெயில வந்து இம்ப்ரிசன் பண்றாங்க. ஸோ ஆஃப்டர் தட் என்ன பண்றாங்கன்னா மவுண்டிங் ப்ரெஷர் தட் த குளோபல் லெவல் ஹெல்ப் டு எந்த ரேசிசம் இன் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இவர் வந்து என்னன்னா ஒரு நேஷனல் லெவல்ல வந்து இந்த ரேசிசம் பத்தி ஒரு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதுக்கு அகேன்ஸ்டா வந்து இது வந்து பிளான் பண்றதுக்காக ஒரு எஃபோர்ட் போட்டாரு. ஸோ அதனால என்ன பண்ணுங்க இந்த ரேசிஸ்ட் வந்து என்னன்னா சவுத் ஆப்பிரிக்காவை பேன் பண்ணிச்சு. இன் 1990ல என்ன பண்றாங்கன்னா the ban of ANC was lifted and Mandela freed after 27 years. ஸோ இனிஷியலா அவர் வந்து ஜெயில போட்டாரு. அதுக்கப்புறம் 27 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா இவர் வந்து விடுதலை பண்றாரு. இந்த எலெக்ஷன் ஹெல்ட் சப்சிக்வென்ட்லி இந்த ஆப்பிரிக்கன்ஸ் வேர் அலோட் டு vote. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த எலெக்ஷன்ல வந்து இவர் நெல்சன் மண்டேலா வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஏஎன்சி வந்த எலெக்ஷன் அண்ட் மண்டேலா பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ 27 வருஷத்துக்கு அப்புறம் இம்ப்ரீச்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு எலெக்ஷன்ல வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. பார்ட்டிசிபேட் பண்ணி இவர் பார்ட்டிசிபேட் பண்ண கட்சி பேர் வந்து ஏஎன்சி. இந்த ஏஎன்சி கட்சி தான் ஆல்ரெடி என்ன பண்ணாங்கன்னா இவர் தான் லீட் பண்ணாரு இந்த ரேசிசம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்காக இம்ப்ரீச்மெண்ட் போய் 27 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இவர் வந்து மறுபடியும் எலெக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பிரசிடென்ட் ஆகுது. இவர் தான் என்னன்னா ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. Even though apartheid was dismantled, the white completely dominates the economic sphere. என்னதான் நம்ம வந்து அந்த ரேசிசம் அபார்டிஃபைட் அதாவது பாகுபாடு பார்த்தாங்களா அதை வந்து நமக்கு டெமாலிஷ் பண்ணாலும்
அந்த ஒயிட் பீப்புள் என்ன பண்ணணும்னா எக்கனாமிக் ஸ்பியர்ல வந்து இவங்க வந்து மோர் டாமினன்ட் வந்து காமிச்சாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா டாலர் இம்பெரியலிசம். ஸோ இந்த டாலர் இம்பெரியலிசம் என்ன சொல்றாங்க, இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த பாலிசி ஆஃப் த யூஎஸ்ஏ இன் மெயின்டைனிங் அண்ட் டாமினேட்டிங் ஓவர் த டிஸ்டன்ஸ் லேண்ட்ஸ் த்ரூ த எக்கனாமிக் எய்ட்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா டாலர் இம்பெரியலிசம் மூலமா என்ன பண்ணணும்னா, இன்கேஸ் ஒரு கண்ட்ரி வந்து ஃபினான்ஷியலி வீக்கா இருக்குன்னா அந்த கண்ட்ரிக்கு வந்து இவங்க வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் டாலர் கொடுப்பாங்க. அந்த டாலர் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சம் ஆஃப் த கிரைட்டீரியா வந்து இவங்க வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ரீஜன் ஆஃப் த போர்ஷன் வந்து உங்க லேண்ட் வந்து எங்களுக்கு வேணும், எங்களோட ஆயுத கிடங்கு அங்க வச்சிருக்கோம், எங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸ் அங்க டிரைவ் பண்ணிருக்கோம், எங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்காக இந்த இடத்த எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பேர் தான் டாலர் இம்பெரியலிசம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, யூஸ் டு டிஸ்கிரைப் த பாலிசி ஆஃப் த யூஎஸ்ஏ இன் விச் maintaining and dominating over distance land through the economic aids. ஸோ தூரத்துல இருக்க நிலத்தை தன் வசம் படுத்துறது தான் இந்த டாலர் இம்பெரியலிசம். ஸோ அண்ட் தென் பாத்தீங்கன்னா the word holocaust is used to describe the genocide of nearly 6 million Jews by the German during World War II. ஸோ இந்த வேர்ல்டு வார் டூல என்ன பண்றாங்கன்னா ஜீனோசைட், அதாவது குழந்தை வந்து அழிக்கப்படுறாங்க, அதாவது இந்த சைல்டு கில்லிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹோலோகாஸ்ட் during 6 million people during World War II. Annihilating the Jews was one of the main items on the political agenda of Hitler and Nazis. ஸோ ஹிட்லர்னா என்ன தெரியும், ஃபாசிசம் தெரியும். ஃபாசிசம் மீன்ஸ் டிக்டேட்டர்ஷிப் வந்து இவருக்கு இருக்கு. ஸோ அந்த வேர்ல்டு வார் டூல இந்த ஹிட்லர் என்ன பண்ணாருன்னா 6 மில்லியன் ஜூஸ் வந்து ஜீனோசைட்ஸ் பண்ணாரு. அதுக்கு பேர் தான் என்னன்னா ஹோலோகாஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ்ல ஹோலோகாஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ ஹிட்லர் வாஸ் ஏபிள் டு பிளே ஆன் த ஆன்டி ஜூஸ் ஃபீலிங்ஸ் which were common in Germany. ஸோ இந்த ஜெர்மன்காரங்களே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜூஸ் பார்த்தாலே ஒரு காண்டா இருப்பாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க, அங்க இருக்க ஜீனோஸ் சில்ட்ரன்ஸ்ல வந்து கொலை செஞ்சிருவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு வாடிக்கையாவே இருந்து போச்சு. ஸோ இவர் கூட யார் இருந்தாங்கன்னா நாசிஸ்ன்ற ஒருவர் இருந்தாரு. ஸோ இன்ஃபேக்ட் யூரோப் Jews were scattered across the Europe and many had become the prominent in business, in performing arts and professional fields. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யூரோப்ல வந்து ஸோ இந்த ஜெவ்ஸ்ல என்னன்னா அக்ராஸ் த யூரோப் வந்து ஸ்கேட்டர் ஆகி அவங்க பிஸ்னஸோ அல்லது பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஃபீல்ட்ஸ்ல வந்து அவங்க வந்து ஹை பொசிஷன்ல இருப்பாங்க. மணி லெண்டிங் வாஸ் த மேஜர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி அமாங் ஜெவ்ஸ் அண்ட் திஸ் ஸ்ட்ரென்தன்ட் த ப்ரீஜட்ஜ் அகேன்ஸ்ட் தேம் ஷேக்ஸ்பியர் பிளே. The Merchant of Venice clearly depicts the dislike and distress of the Jews among the people. So இந்த ஷேக்ஸ்பியரோட பிளே என்ன சொல்லுதுன்னா மெர்ச்சன்ட் ஆஃப் த வெனிஸ் இது என்ன பண்ணுதா டிஸ்லைக் அண்ட் டிஸ்ட்ரஸ் ஆஃப் ஜூஸ் அமாங் த பீப்புள். ஸோ மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் இந்த புக்ல என்ன சொல்றாங்கன்னா ஜூஸோட டிஸ்ரெஸ்பெக்ட் அண்ட் டிஸ்லைக் வந்து இதுல வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அண்ட் தென் வந்து இங்க பாத்தீங்கன்னா டாக்டர் சுன் யாட் சென் அண்ட் தென் மார்டிஸ் டுங். ஸோ இவங்க ரெண்டு என்னன்னா born in poor family near Canton. டாக்டர் சன் எட் சென் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைனா வாஸ். ஸோ இவர் வந்து என்னன்னா சன் யாட் சென். ஸோ ஃபாதர் ஆஃப் எக்கனாமி யாரோ சொல்லுவாங்களே சன் யாட் சென்னா அவரு ஞாபகத்துல நீங்க வந்து ரீகலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி சன்யா சென் சம்திங் தட் லைக் அந்த மாதிரி தான் வரும். ஸோ born in poor family near Canton. இவர் வந்து என்னன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைனா. So he was educated as a mission school and become as a Christian. So he was then trained as a doctor of medicine in Hong Kong. Evincing interest in policy, took part in rising against the Manchus in 1895. So in 1905 வந்து இது என்னன்னா he founded the Tokyo, the political party which in 1912 became the Kuomintang or the National People Party. So இந்த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைனா இவர் என்ன பண்றாருன்னா ஒரு பார்ட்டி கிரியேட் பண்றாரு. அது பேர் என்னன்னா நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி. ஸோ இவர் வந்து என்னன்னா யூஸ்வலா வந்து என்னன்னா எஜுகேஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு பிகம் கிறிஸ்டியனா மாறிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணி எங்க ப்ராக்டிஸ் பண்ணா ஹாங்காங் ப்ராக்டிஸ் பண்றாரு. ஸோ இவருக்கு வந்து பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால என்ன பண்றா ஒரு பார்ட்டி வந்து கிரியேட் பண்றாரு. அந்த பார்ட்டி பேர் வந்து என்னன்னா நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி. இது வந்து ஆல்சோ நோன் அஸ் கியோமின்டாங்னு சொல்றாங்க. ஸோ இவர் என்னன்னா 3 பிரின்சிபல் ஆஃப் வேர் நேஷனலிசம், democracy and people's livelihood with socialism as the ultimate objective. ஸோ இவர் ஒரு பார்ட்டி கிரியேட் பண்றாரு. அதோட மெயின் பிரின்சிபல் பார்க்கணும்ல, அதாவது நேஷனலிசம் அந்த நாட்டுக்கான அவங்களுக்கான நேஷனல் பற்று, தேச பற்று அப்படின்னு சொல்லுவாங்க. டெமோக்ரஸி
அண்ட் தென் வந்து பீப்புள் லிவ்லிஹுட். இதுதான் 3 பிரின்சிபல் ஆஃப் நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி. யார் வந்து இது வந்து ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா சன் யட்சன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாவோ டெஸ் டங் அப்படின்னு சொல்றாங்க. he was born in Hunan in southeast China. So his father was a wealthy peasant and firm supporter for the Manchus. So Mao, who was the very fond of reading, soon showed his ability to enter in the junior college at Changsha. So this was the year 1911 when the revolution had broken out in China. Mao joined the Revolutionary Army, but soon he left and enrolled as a teacher training college in Changsha. In the following year, Mao began his full-fledged political activities and Hanan and emerged as a staunch communist. ஸோ இவர் என்ன மாவோ டிஸ் டங்குன்னு என்ன இவர் வந்து என்னன்னா இவர் வந்து புக்ஸ் நல்லா படிப்பாரு. ஸோ இவர் வந்து என்னன்னா இவர் வந்து ஜூனியர் காலேஜ் ஆஃப் சங்ஷா அப்படின்னு ஒரு காலேஜ்ல வந்து போய் சேர்ந்து புக்ஸ் நல்லா ரீட் பண்ணுவாரு. அண்ட் தென் இவர் திஸ் இயர் 1911 வந்து என்னன்னா சைனா ரெவல்யூஷன்ஸ் ஆகுது, அதாவது பிளவுபடுது. இந்த பிளவுபடும் போது என்னன்னா ஜாயின் த ரெவல்யூஷனரி ஆர்மி. ஸோ இவர் வந்து ரெவல்யூஷனரி ஆர்மி இனிஷியலா வந்து ஜாயின் பண்றாரு. பட் சூன் இவர் வந்து லெஃப்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து டீச்சரா என்ரோல் பண்றாரு. எங்கன்னா சாங்ஸா. ஸோ டீச்சரா என்ரோல் பண்ணி டீச்சர் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இவர் வந்து கண்டினியூ பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஸ்டான்ச் கம்யூனிஸ்ட் வந்து இவர் வந்து எமர்ஜ் ஆகுறாரு. The United States was much concerned that the poverty, unemployment and dislocation caused by the post-war period too, increasing the appeal of Communist Party in the Western Europe. So இந்த மார்ஷல் பார்த்ததுல ஆல்ரெடி எங்கேயே மார்ஷல் பார்த்தோம். ஓகேங்க, ரிமெம்பர் வச்சுக்கோங்க. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து மச் எதுக்கு கன்சிடர் பண்றாங்கன்னா டூரிங் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த சிட்டில இருக்க பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்லோகேஷன் எதனால இந்த வேர்ல்டு வார் 2னால காசான இந்த பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்லோகேஷன் வந்து மோரா ஃபோக்கஸ் பண்ணி அங்க டெவலப் பண்றாங்க. The Secretary of the State George Marshall advanced the idea of European self-help program to be financed by the European states. ஸோ இவர் வந்து என்னன்னா ஜான் மார்ஷல் வந்து செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் இங்க என்ன பண்றாருன்னா அட்வான்ஸ் த ஐடியா ஆஃப் யூரோப்பியன் செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம் வந்து எப்படி நடத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா யூஎஸ்ல இருந்து ஃபண்ட் ஃபினான்ஸ் வாங்கி நடத்தலாம். 16 நேஷன் பிகம் அஸ் பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். இந்த செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம்ல 16 நேஷன் வந்து ஜாயின் ஆகுறாங்க. பிகம் அஸ் த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அண்ட் பெனிஃபிட்டட். Administrative and technical assistance was offered through the Economic Cooperation Administration. So இது ஞாபகம் வச்சுக்கோங்க, Economic Cooperation Administration of the United States. Marshall Plan Funding ended in 1951. அதாவது இந்த மார்ஷல் ஃபண்டிங் பிளான் அதாவது எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் 1940 சம்திங் 45 அந்த பீரியட்ல வந்து எந்தெந்த கண்ட்ரில இந்த செகண்ட் வேர்ல்ட் வார் அஃபெக்ட் ஆகணும் அந்தந்த கண்ட்ரில என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா போவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் தென் டிஸ்லோகேஷன் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த யூஎஸ்ல இருந்து ஃபினான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த டெவலப்மெண்ட் பண்றாங்க. இதை யார் பண்றாங்க? செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஜான் மார்ஷல் பண்றாரு. இந்த ஜான் மார்ஷல் பண்ணும்போது என்ன ஆகுனா எக்கனாமிக் கோஆபரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமாக தான் இதெல்லாம் நடத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த மார்ஷல் பிளான் வந்து ஃபண்டட் இன் 1951 வந்து இது வந்து க்ளோஸ் பண்றாங்க. அண்ட் தென் வந்து கோல்ட் வார். The rivalry that developed after the World War II began the US and Russia. So யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு கோல்டு வார் போகுது. அதாவது இப்போ எப்படி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்கும்போது என்ன ரஷ்யா நிறைய டாரிஃப் போட்டது, நம்ம இந்தியாவுக்கும் நிறைய டாரிஃப் போட்டது, அதுதான் கோல்டு வார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் வேர்ல்டு வார் 2 அப்போ என்ன ஆகும்னா கோல்டு வார் நடக்கும். இந்த ரெஸ்பெக்டிவ் அலைஸ் கிரியேட்டட் டென்ஷன் which is referred as a cold war. So இந்த ரெண்டு வார் இருக்குல்ல, வார் நடக்கும்போது ஒரு ரெண்டு கண்ட்ரிஸ் சண்டை போடுவோம். அந்த ரெண்டு கண்ட்ரிஸ் வந்து டைரக்டா வந்து இந்த தேர்ட் கண்ட்ரி வந்து இன்வால்வ் ஆகாது. டைரக்டா இன்வால்வ் ஆகாம என்ன பண்ணணும்னா இந்த தேர்ட் கண்ட்ரி வந்து எதர் இந்த ரெண்டு மேஜர் ஃபைட்டிங் கண்ட்ரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். எப்படின்னா வெப்பன்ஸ் கொடுக்கறது, இல்ல டாரிஃப் விதிக்கிறது, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த கச்சா எண்ணெய் நிறுத்துறது, அதாவது சப்ளைஸ் வந்து பிளாக் பண்றது, இல்ல பிரைஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ண, இந்த மாதிரி இன்டைரக்டா அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கறது தான் என்ன சொல்றாங்கன்னா கோல்டு வார்னு சொல்றாங்க. இன்ஸ்டெட் தே வேக்ட் வார் ஆன் பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் ஐடியாலஜிக்கல் ஃப்ரண்ட்ஸ்ல வந்து இவங்க வந்து வார் பண்றது தான் என்ன சொல்றாங்கன்னா கோல்டு வார்னு சொல்றாங்க. ஸோ அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட். ஸோ ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட் பார்த்தோம், அங்க பாலஸ்டைன் லிபரலைசேஷன் ஆர்கனைசேஷன் பார்த்தோம்,
அதுக்கப்புறம் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஜெர்மனி யார் பார்த்தோம்னா ஹட்லர் கோன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன் பாலஸ்டைன் த ஏன்ஷியன்ட் ஹோம்ஸ் ஆஃப் ஜிவ்ஸ். ஸோ ஜிவ்ஸ் வந்து ஆல்ரெடி கில் பண்ணாங்க. யார் கில் பண்ணது? இங்க பாத்தீங்கன்னா ஹோலோகாஸ்ட்னு சொல்றாங்க. தோ 6 மில்லியன் ஜிவ்ஸ் ஆர் கில்டு. அது பேர் தான் ஹோலோகாஸ்ட்னு சொல்றாங்க. இது வந்து ஷேக்ஸ்பியர் பிளேல என்ன சொல்றாங்க, மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் வந்து கிளியர்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பாலஸ்டைன் த ஏன்ஷியன்ட் ஹோம் ஆஃப் ஜிவ்ஸ்னு சொல்றாங்க. ஸோ பாலஸ்டைன் லிபரலைசேஷன் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு அம்பர்லா மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த பாலஸ்டைன் தான் என்ன சொல்றாங்கன்னா ஜிவ்ஸோட ஹோம்னு சொல்றாங்க. ஒன்லி 3,000 ஜிவ்ஸ் வேர் லிவிங் இன் 19,000 வந்து few thousand தான் இருக்காங்க. Some 15 million were scattered around the Europe and North America. ஸோ ஆஃப்டர் வந்து என்ன பண்றாங்க 15 மில்லியன் அந்த ஜிவ்ஸ் வந்து யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்காவுக்கு வந்து இவங்க வந்து குடிபெயர்றாங்க. திஸ் இஸ் ரெஃபர்டு டு அஸ் த டயஸ்போரா. ஸோ இந்த மாதிரி பீப்புள் வந்து மூவ்மெண்ட் ஆகிற பேர் தான் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கம்யூனிட்டி பீப்புளுக்கு வந்து மாறுது என்னன்னா டயஸ்போரா. இது இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் இந்த டயஸ்போரா வந்து important. So in 1966, in 1896 என்ன சொன்னாங்க, ஹெர்சல் the Venice journalist. அங்க என்ன பார்த்தோம், யாரு அங்க வெனிஸ்ல யாரு வந்து போராடினாங்க? சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இங்க இந்த ஹோச்சிமின் இவர் தான் வெனிஸ்காக வியட்நாம்காக அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடினாரு. இங்க வெனிஸ்காக இவர் வந்து யாருன்னா ஹெர்ஷல் வெனிஸ் ஜெர்னலிஸ்ட் என்ன பண்றாருன்னா பப்ளிஷ்ட் a pamphlet called the Jewish State in which he is called as the creation of Jewish national home அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் வந்து நியூஸ் லெட்டர் வந்து இவர் வந்து கிரியேட் பண்ணார். பேர் என்னன்னா ஹெர்சல். So the next year 1987 the World Zionist Organization was founded. So Zionist Organization வந்து எப்ப ஃபவுண்ட் ஆச்சு? 1987. So இங்க பாத்தீங்கன்னா we the people of United Nations determined to save succeeding generations from the scourge of war which twice in our lifetime has brought untold sorrow to the mankind. So யுனைடெட் நேஷன்ல ரெண்டு வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 வந்துச்சு. அதுல நிறைய சாரோஸ்லாம் இருக்கு. அதுக்காக வந்து என்னன்னா அங்க இருக்க பீப்புள் வந்து ஒரு ஓத் எடுக்கிறாங்க. அதுதான் என்னன்னா we the people of United Nations determined to save the succeeding generation. வருங்காலத்தை நாங்க வந்து பாதுகாப்போம். முன்னாடி நடந்த வார்னால எங்களுக்கு தெரியும் நாங்க வருங்காலத்தை பாதுகாப்போம். So to reaffirm the faith in fundamental human rights, dignity and worth of the human person and equal rights of men and women, nation large and small from the preamble of the United Nations. So இந்த preamble of the United Nations என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நாங்க வந்து கடைபிடிப்போம், dignity and worth of the human person, equality between the men and female and national large and small from the preamble of the United Nations. ஸோ இந்த ப்ரீஆம்பிள் பத்தி நம்ம படிக்கும்போது என்னன்னா நம்ம இப்போ கரண்டா 2026 எடிஷன் ஆஃப் தமிழ்நாடு புக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா புக்ஸ்லையும் 6 to 12 வரைக்கும் எல்லா புக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்னன்னா ப்ரீஆம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரீஆம்பிள்ல மேக்ஸிமம் ஒரு கொஷின்ஸ் ஆகுது நமக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி ட்ரக் இன்ஸ்பெக்டர் 2026ல வரும். ஸோ ரிமெம்பர் டிஎன்பிஎஸ்சி 26ல என்ன கொஸ்டின் வரும்? ப்ரீஆம்பிள் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஐஎம்எஃப். ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஐஎம்எஃப் என்னன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்னன்னா டு ஃபோஸ்டர் த குளோபல் மானிட்டரி கோஆபரேஷன் அண்ட் செக்யூர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, facilitate international trade and promote high employment and sustainable economic growth and reduce the poverty around the world. ஸோ ஐஎம்எஃப் என்ன பண்ணுன்னா ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து எக்கனாமிக்கா வீக்கா இருக்குன்னா என்ன பண்ணுன்னா அந்த கண்ட்ரிஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ் கொடுக்கும். எதுக்காகனா என்னன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு, இன்டர்நேஷனல் ட்ரேட் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும், அண்ட் தென் ஹை எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு, எக்கனாமிக் growth வந்து அவங்க வந்து அட்டைன் பண்றதுக்காக என்ன பண்றாங்க இந்த ஃபண்டை கொடுக்குறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஒன் தான் டு ரிடியூஸ் த போவர்ட்டி அரௌண்ட் த வேர்ல்டு. வந்து பாவர்ட்டி வந்து ரெடியூஸ் பண்றது தான் இந்த ஐஎம்எஃபோட மேஜர் ரோல். ஸோ இன்னையோட இந்த டாபிக்ஸ் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ரிமைனிங் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த 10th புக்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். ஸோ லெட் யூ see you tomorrow.